மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே விருப்பப்பட்டியல் கொடுத்திருந்தோம். அந்த விருப்பப்பட்டியலிலே உள்ள தொகுதிகளில் 4 தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். அதற்காக கூட்டணிக்கு தலைமை வகிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கும் பேச்சுவார்த்தை குழுவிற்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போ அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த தொகுதிங்கிறது இன்னும் தலைவர் தளபதி அவர்கள் கையெழுத்து போடல. கையெழுத்து போட்டதுக்கு பின்னாடி அவரே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த தொகுதிங்கிறது உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு தொகுதி தனிச்சின்னங்கிறத ஏற்கனவே இது பண்ணிருக்கீங்க. ஒரு தொகுதியில் தனிச்சின்னத்தில் நிற்கிறோம். 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில். எந்த தொகுதிங்கிறது அது கையெழுத்து ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். இப்போ ஃபைனல் பண்ணிட்டீங்களா சார்? நீங்கள் ஃபைனல் பண்ணிட்டீங்களா? அது உங்களுக்கு தலைவர் கையெழுத்து போட்டதுக்கு பின்னாடி உங்களுக்கு நாங்கள் எப்போ கையெழுத்து எப்போ? இன்னைக்கு சாயங்காலம் பண்ணிடுறோம். தலைவர் என்ன டைம் சார் இன்னைக்கு ஈவினிங் ஃபைனல்? எது ஈவினிங் என்ன டைம் சைன் பண்ணுறாங்க சிஎம்? அது தலைவர் வந்ததுக்கு பின்னாடி தான் தெரியும். அது எப்படி தலைவர் பண்ணாங்க அவங்க தான் சொல்லுவாங்க. எப்படி சார் மண்டல வாரியாக இருக்கா தொகுதிகள்? எப்படி சார் நாங்கள் கொடுத்துருக்கிறத விருப்பப்பட்டிருக்கிறதுல கொடுத்துருக்குறாங்க. அதனால் எங்களுக்கு அதில் மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். அதில் நாங்கள் விருப்பப்பட்டியல் கொடுத்ததில் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருச்சி எந்த தொகுதிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு சாயங்காலம் தெரிஞ்சிடும். திருச்சி பாராளுமன்றத்தில் தான் அவர் துரை வைகோ தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றாரு. அந்த பாராளுமன்ற தொகுதி கீழே ஒரு தொகுதி வேணும்ன்றது மதிமுக தொண்டரோட விருப்பமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதில் ஒன்று கிடைக்கிறது எங்களுக்கு 234 தொகுதிகளையும் போட்டி போடுறத விருப்பம். ஆனால் நாங்கள் கொடுத்துருக்கிற தொகுதிகளில் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு விருப்பப்பட்டியலில் கொடுத்ததுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தமும் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்து கொண்டே அழுகின்றோம். அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. 2வது 4 தொகுதிகளும் எங்கள் சின்னத்தில் போட்டி விட முடியலேங்கிற ஒரு வருத்தத்தோடும் நாங்கள் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். எண்ணிக்கையிலையும் வருத்தம், சின்னத்திலையும் வருத்தம்.